السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم بارك عليه. எல்லா புகழும் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய அன்பு மருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா எம் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய ஒரு மகத்தான கிருபையினால் இந்த ரமலானினுடைய மாதத்தில் நாமெல்லாம் பகலிலே நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கி அந்த இறைவனுடைய பொருத்தத்தை நாடி நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய ஒரு மகத்தான கிருபை என்னவென்றால், நமக்கு பல விஷயங்களின் மூலமாக இந்த நோன்பை நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். எந்த ஒரு மனிதர் இருந்தால் இந்த உலகம் எந்த ஒரு மனிதர் இருந்தால் இந்த உலகம் இருக்கிறதோ, எந்த ஒரு மனிதர் இல்லை என்றால் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்காதோ, அந்த மனிதரின் மூலமாகத்தான் நமக்கு நோன்பு என்பது கடமையானது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வந்ததுதான் இந்த நோன்பு. அவர்களுடைய உம்மத்தார்களுக்கு கிடைத்த ஒரு ஆகச் சிறந்த கிஃப்ட் இந்த நோன்பு. இந்த நோன்பின் மூலமாக நமக்கு பல வழிமுறைகள், வேறு எந்த சமுதாயத்திற்கும் இந்த நோன்பு கிடைக்கவில்லை. அதற்கு முன்வாழ்ந்த சமுதாயத்திற்கு இந்த நோன்பு கிடைத்தது. இந்த தராவீஹ் போன்ற அருமையான நிகழ்வு கிடைக்கவில்லை. இந்த இஃப்தார் செய்கின்ற ஒரு நிகழ்வு கிடைக்கவில்லை. துஹாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு அருமையான நேரங்கள் நமக்கு முன்வாழ்ந்த சமூகங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கெல்லாம் பல வழிமுறைகளையும் பல பாவங்களை மன்னிக்கக்கூடிய பல வழிமுறைகளை நமக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார். அப்போ இந்த ரமலானினுடைய மாதத்தில் பல அமல்களை நாமெல்லாம் செய்கின்றோம், பல விஷயங்களை நாமெல்லாம் செய்கின்றோம். அதற்கு நடுவில் நாம் பெருமானாரை மறந்துவிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்லுகிறது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் உயிரை விட மேலானவர்கள் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் சொல்லுவார்கள், உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய குழந்தைகளை விட, உங்கள் சொத்து செல்வங்களை விட, உங்கள் இந்த உலகில் வசிக்கின்ற எல்லா நபர்களையும் விட என்னை யார் அதிகமாக நேசிக்கின்றாரோ அந்த நபர்கள் தான் ஈமான் முழுமை பெறும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்போ அந்த பெருமானாருக்குடைய கடமை, நாமெல்லாம் பெருமானாருக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மொழிய வேண்டிய ஸலவாத்துகள். குர்ஆன் சொல்லுகிறது, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ்வும் வானவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை மொழிகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்பதாக நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறான். குர்ஆனில் பொதுவாகவே எந்த இடத்துல எல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகள் என்று தொடங்குகிறதோ அந்த இடத்திலெல்லாம் வெறுமனே அல்லாஹ் மக்களை சும்மா யதார்த்தமாக சொல்லல, அது நமக்கு கூறப்பட்ட ஒரு கடமையினுடைய அடையாளம்.
இந்த ஈமான் கொண்ட விசுவாசிகளே, யா ஐயுஹல்லதீன ஆமனூ. அல்லாமா இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சூரத்துல் மாயிதாவில் இருக்கின்ற ஒரு வசனத்துக்கு விளக்கம் இப்னு கசீர்ல வருது, விளக்கம் கொடுப்பார்கள். இந்த எந்த இடத்துல எல்லாம் யா ஐயுஹல்லதீன ஆமனூ என்று வருகிறதோ அதெல்லாம் அல்லாஹ்வினுடைய கட்டளை, அது அல்லாஹ், அது ஒரு கடமை என்பதாக இப்னு முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். அப்போ நபியின் மீது ஸலவாத்து சொல்வது என்பது நமக்குரிய கடமை. நபியின் மீது நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. எவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை உருவாக்க. நேற்றைக்கு நான் சொல்லியிருப்பேன், ஒரு 313 நபர்களை கொண்டுதான் இந்த தீனுல் இஸ்லாம் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த 313 நபர்களை ஒன்று கூட்டுவதற்கு, அதை சேர்ப்பதற்கு, அவருடைய உள்ளங்களில் இந்த ஈமானை தெளிவு பெற செய்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பார்கள். அப்போ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ நபிமார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னை உம்மத்தே முஹம்மதியா, பெருமானாருடைய உம்மத்தில் வர வைத்திருந்து எத்தனையோ நபிமார்கள் கேட்டார்கள். ஆனால் அந்த நபிமார்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை. ஆனால் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது இந்த உம்மத்தே முஹம்மதியா, பெருமானாருடைய உம்மத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அந்த மனிதர்கள் நிச்சயமாக சுவனம் செல்வார்கள் என்பதாக அந்த கூட்டமெல்லாம் பெருமானாரையும் சஹாபாக்களுடைய வழிமுறைகளையும் யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழுகின்றார்களோ அந்த கூட்டமெல்லாம் சுவனம் செல்லும் என்று பெருமானார் அங்கீகரித்திருக்கிறார்கள். நாளைக்கு மஹ்ஷரினுடைய மைதானத்தில் பெருமானார் அல்லாஹ்விடத்தில் சஜிதா செய்வார்கள். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த அத்துணை நபர்களையும் நீ சுவனத்திற்குள்ளே நுழைக்காமல் நான் சஜிதாவிலிருந்து எந்திக்க மாட்டேன். என்னுடைய உம்மத்தில் யாரினுடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அந்த அத்துணை நபர்களையும் யா அல்லாஹ் நீ சுவனத்தில் நுழைய செய்திரு என்று பெருமானார் நாளைக்கு மறுமையிலே சஜிதாவினுடைய நிலையில் இருப்பார்கள். எல்லா நபிமார்கள்ட்டையும் போய் கேட்பாங்க. முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போய் கேட்பாங்க மக்கள் எல்லாம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இப்ப நீங்க போங்க, நானே ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன், நான் அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியாது. உடனே நீங்க செய்வாங்க, நீங்க வேற வேண்டா போங்க. இப்போ உடனே என்ன செய்வாங்க, உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க. என்னப்பா நீங்க போங்க, நானே ஏதோ அல்லாஹ்வுடைய ஒரு அநியாயக்காரன் ஆயிட்டேன், இந்த பழங்களை சாப்பிட்டு நான் அநியாயக்காரன் ஆயிட்டேன், நான் அல்லாஹ் என்ன செய்ய போறான்னு தெரியல. உடனே கூட்டம் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல செல்லும். அந்த கூட்டத்தார்கள் அப்போ பெருமானார் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்திற்கும் பெருமானார் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள், அந்த கூட்டத்தை சுவனத்தில் நுழைய செய்வார்கள் என்பதாக ஹதீஸினுடைய கிதாபுகள்ல வருது. இப்போ இப்படிப்பட்ட பெருமானாருக்கு நாம் இந்த வாழ்நாளில் செய்ய வேண்டிய ஒரு கடமை அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர ஸலவாத்தன் வ ஹுத்ததுஹு அன்ஹு அஷர ஹத்தியா வ ரஃபஅது லஹு அஷர தரஜாத்தன். யார் என்னின் மீது ஒரு முறை ஸலவாத் ஓதுகின்றார்களோ, பெருமானார் சொல்றாங்க, யார் என்னின் மீது ஒரு முறை ஸலவாத் ஓதுகின்றார்களோ அவருடைய 10 பாவங்களை நான் மன்னிக்கின்றேன், மேலும் அவருக்குரிய 10 அந்தஸ்துகளை நான் உயர்த்துகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹு அக்பர்! எவ்வளவுடைய அந்தஸ்து! பெருமானாரின் மீது ஸலவாத்து மொழிவதின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, நம்முடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது. அது மட்டுமல்ல, நாளைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில மஹ்ஷர்ல நிற்பார்கள். மஹ்ஷர்ல நிற்கும் பொழுது அவர்களிடத்தில் எல்லா நபர்களும் போய் ஒட்டி கொள்ள முடியாது, அவர்களிடத்தில் எல்லா நபர்களும் போய் சேர்ந்து கொள்ள முடியாது. பெருமானார் அதற்கு சரி, நாளைக்கு பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாளைக்கு மறுமையில நெருக்கமா இருக்கணும், அவருடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? பெருமானார் ஒரு அழகிய வழிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்ன அவுலன் நாஸி பில்லாஹி வில் யௌமில் கியாமா அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன். நாளைக்கு மறுமையில என்னோடு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் யார் என்றால் இந்த உலகில் என்னின் மீது அதிகமாக ஸலவாத்துகளை ஓதியவர்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வ ஸல்லிம் அலை என்று பல ஸலவாத்துகளை நமக்கெல்லாம் இமாம் பெருமக்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு ஸலவாத் என்னவென்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வ ஸல்லிம் அலை. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீது மஜீத். இது பெருமானார் நேரடியாகவே சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஸலவாத்துகள். இப்போ இன்னும் எத்தனையோ ஸலவாத்துகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்முடைய மக்கள் கொஞ்சம் படிச்சுட்டா போதும்,
இந்த இஸ்லாத்தில் இருக்க பல மூட நம்பிக்கைகள். பெருமானார் முருதா ஷரீப் ஓதுறோம், மௌலுது ஷரீப் ஓதுறோம், அதில் எத்தனையோ பெருமானாரை புகழ்ந்து பாடிதான் கவிதைகள் வருது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் கொஞ்சம் படிச்சுட்டா போதும், அது எப்படி இது எப்படி, இது கூடுமா அது கூடுமா என்று பல கிளர்ச்சிகளை கிளப்புவதற்கு பல கூட்டங்கள் இருக்குது. நம்முடைய அமல்கள் எல்லாம் பெருமான இடத்தில் எடுத்து காட்டப்படும். நம்முடைய அமல்கள் எல்லாம் பெருமான இடத்தில் எடுத்து காட்டப்படும். பெருமானார் தான் இல்லை, எப்படி எடுத்து காட்டப்படும்? பெருமானார் கபரிலிருந்து எடுத்து காட்டப்படும். இன்னைக்கு நம்முடைய மக்கள்கிட்ட போய் எடுத்து சொன்னா அது எப்படிங்க வாய்ப்பு இருக்கும்? அது எப்படி வாய்ப்பு இருக்கும்? இன்றைக்கு படித்தவன் எல்லாம் கேட்கிற கேள்வி இது. அது எப்படி வாய்ப்பு இருக்கும்? அப்படியே மைண்ட் ரீதியாக யோசிக்கிறாங்களா? ஒரு விஷயம், இதெல்லாம் ஈமானினுடைய அடையாளம். பெருமானார் இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க, அதுக்கு மேலே கேள்வி எழக்கூடாது. பெருமானார் கபர்ல இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க, அதுக்கு மேலே கேள்வி எழுந்துச்சுன்னா ஈமான்ல குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்து ஒவ்வொரு நாளும் எத்தி வைக்கப்படும் என்பதாக ஹதீஸினுடைய கிதாபுகள்ல வருது. இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு ஸய்யாஹீன ஃபில் அர்லி யுபல்லிகூனி அன் உம்மத்தி ஸலாம். என்னும் மலக்குமார்கள் என் மீது யார் யாரெல்லாம் ஸலவாத்து சொல்கிறார்களோ அவருடைய ஸலவாத்துகளை எல்லாம் மலக்குமார்கள் என்னிடத்தில் வந்து எத்தி வைப்பார்கள் என்பதாக ஒரு வாய்த்து சொல்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகிலே நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துகள் எல்லாம் பெருமானாரிடத்தில் எத்தி வைக்கப்படும், கபருக்கு கொண்டு சென்று எத்தி வைக்கப்படும். அதற்கு உடனே மலக்குமார்கள் இந்த மனிதர் சொன்னாலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு மனிதர் இருக்கிறார், அவங்களுடைய அத்தாவினுடைய பெயரை குறிப்பிட்டு இவனாருடைய மகன் செஞ்சாரு. உதாரணமா ஃபாசிலுடைய அத்தா முஜீபுர் ரஹ்மானுடைய மகன் ஃபாசில் உங்கள் மீது ஸலவாத் ஓதினார் யார் ரசூலுல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மலக்குமார்கள் நாம் இந்த உலகிலே செய்த ஸலவாத்துகளை பெருமானாருக்கு எத்தி வைப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, நாளைக்கு மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிந்துரையும் இந்த ஸலவாத்தின் முதல் நமக்கெல்லாம் கிடைக்கிறது. இன்னைக்கு நம்ம உலகில என்னமோ பாவம் செஞ்சிடலாம், எல்லா பாவமும் செய்யலாம். ஆனால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் நமக்கு சொல்ல முடியாது, திண்டாடி கிடப்போம். ஆனால் அந்த இடத்திலும் கூட பெருமானார் நமக்காக நிற்பார்கள். நாம் ஓதிய சிறு சிறு அமலுக்காண்டி பெருமானார் நம்மோடு நின்று நம்மளை நம்மளிடத்திலே வாதாடி நம்மளை சுவனம் இழுத்து செல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ரிவாயத்தில் வருது, என்னின் மீது யார் காலையிலும் மாலையிலும் 10 முறை ஸலவாத்துகள் ஓதுகிறார்களோ நாளைக்கு மறுமையில் என்னுடைய ஷஃபாஅத் அவரை பெற்றுக்கொள்வார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அந்த ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நபர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள் புரிவாராக. அது மட்டுமல்ல, இன்னைக்கு எத்தனையோ முறை பாங்கு சொல்றாங்க, டெய்லி 5 முறை பாங்கு சொல்றாங்க. இப்போ அந்த பாங்கிலும் கூட நமக்கெல்லாம் ஒரு நன்மை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மோதினார் பாங்கு சொன்னார்னு சொன்னா அவரோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. சொல்லிட்டு என் பேர் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வரும்போதே எனக்கு நீங்க ஸலவாத்தை சொல்லுங்க. அப்படி நீங்க ஸலவாத்தை சொல்லுங்க. ஏன் அந்த பாங்குக்கும் பதில் சொல்லணும். என் மேல நீங்க ஸலவாத்தும் சொன்னீர்கள் என்றால் நாளைக்கு மறுமையில் என்னுடைய ஷஃபாஅத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் என்னுடைய உரையினுடைய நிறைவுக்கு வருகின்றேன். இந்த உலகிலே மிகப்பெரிய கஞ்சன், கோடி கோடியா சொத்தை வச்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்காம இருக்கிற பேரு அவன் வேற வகை கஞ்சன். ஆனால் டெய்லியும் பெருமானாருடைய பெயர் எந்த கூட்டத்தின் மீது மொழியப்பட்டு அந்த கூட்டத்தில் எவன் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் பெரிய கஞ்சன் என்று பெருமானார் சொல்கிறார். அல் பகீலு மன் துக்கிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய. எந்த ஒரு கூட்டத்தில் என்னுடைய பெயர் நினைவு கூறப்பட்டு என்னின் மீது எவன் ஸலவாத்துகளை மொழியவில்லையோ, என்ன பெருமானார் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அப்படின்னு முஹம்மது வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கு நமக்கு என்ன காசு குறைஞ்சு போச்சு? நம்முடைய உடல்நிலை செலவுகள் எதுவும் ஏற்படுதா? ரொம்ப சிம்பிள். ஆனால் இவரை பார்த்து இந்த ஸலவாத்துக்குள்ளே என்னின் மீது யார் மொழியவில்லையோ அவன்தான் இந்த உலகிலேயே ஆக சிறந்த ஒரு கஞ்சன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் நம் திக்ருகளை செய்வோம், துஆக்களில் ஈடுபடுவோம், எல்லா விஷயங்களையும் செய்வோம். இமாம் பெருமக்கள் கிதாபுகள் எழுதுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை மொழியாமல் துஆ செய்தோம் என்று சொன்னால் அந்த துஆக்கள் வானத்திற்கு அல்லாஹ்விடத்தில் கொண்டு சேர்க்கப்படாது, அது நடுவானத்தில் தொங்க விற்றப்படும் சொல்றாங்க, கிதாபுல வருது.
இப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த பெருமானாருடைய பெயர்கள் முற்படுத்தி இருக்க வேண்டும். துவா ஓதும் போது கூட பாருங்க, ஆரம்பத்தில் ஓதும் போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது பெருமானாருடைய அந்த பெயரை வச்சுதான் ஆரம்பிக்கிறது. ஏன்? நம்ம துவாக்கள் பெருமானாருடைய பெயரின் மூலமாக கூட நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுமே என்கின்ற ஒரு சிந்தனையின் காரணமாகத்தான் எல்லா இடத்திலும் பெருமானாருடைய பெயர்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, 5 களிமா இருக்கு. மக்த மசாலா சொல்லி கொடுத்துருப்பாங்க. 5 களிமா எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல பெருமானாருடைய பெயர் வந்திருக்கும். டெய்லி 5 முறை வாங்க சொல்றாங்க, பெருமானாருடைய பெயர் வந்திருக்கும். நமக்கு முன்பால் இந்த சமூகம் எத்தனையோ சமூகங்கள் இருக்குது, அவனுக்கெல்லாம் எல்லாம் வெவ்வேறு கொடுக்கப்பட்டுச்சு. குர்ஆன் கொடுக்கப்படல, வேற ஏதும் வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அல்லது வேறு ஏதேனும் ஏடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரே போல ஒரு விஷயம், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அவர்கள் சொல்ல வேண்டிய எல்லா வேலைகளையும் சொல்லி முடித்துவிட்டு இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லி விடுவான் எல்லா நபிமார்களுக்கும். உங்களுக்கு என்னுடைய கூட்டத்தார்களே, எல்லா நபிமார்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்படும், எனக்கு பின்னால் முஹம்மது என்று ஒரு மனிதர் வருவார், அந்த மனிதர் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற எல்லா நபிமார்களுக்கும் எல்லா சமுதாயத்தினருக்கும்